ஆட்டுக்கல்ல அரைச்சி இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி இருக்குது. இது மூணுமே ஆட்டுக்கல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை மூணுமே நல்லா மெலிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மண் சட்டியில் போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் மண் சட்டியில். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாமா. இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாமா. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கீரி வச்சுருக்கோம், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெண்டைக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இது கொதிக்கட்டும், மீன் போட்டுக்கலாம். சாலா நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாமா. மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மீன், மாங்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம், நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு. இப்போ சூடான சாப்பாடோட மாங்காய், வெண்டைக்காய் குழம்பு.